அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் கரைந்து போகும். அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை.
அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், எக்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே
நடத்திடுங்க. மன நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. மன நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் நேசர் தேடி வந்தே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதா அன்பானதே, அருமை இரட்சகரே, ஆவி உளையான சேற்றி வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே, ஐயா உளையான சேற்றி வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே. கல்வாரி கால்களை கண்மலை மேலே உறுதிப்படுத்தினவரே, உம்மையே உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆமென்.
ரட்சகரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நீ பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஆமென். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு முறை மாத்திரம் சொல்லுமா, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரே இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிறோம். எல்லா மகிமை உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிரியை செய்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாட்களிலே ஜெபித்து மிகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனத்தை மையமாக வைத்து வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு தேவை. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் தேவையில்லாத அநேக காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேகமான ஒரு ஓட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே தேவை நிறைந்த
ஆண்டவரின் அன்பை ருசித்து பார்க்கக்கூடிய இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக உங்களை எல்லாம் கண்களை மூடுங்கள். என் அருமையான தேவனே, இந்த அருமையான நாளிலே உங்களை எல்லாம் ஆண்டவரே அவர்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. இது நீர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இதனை முன்குறித்த நாள் ராஜா. ஆண்டவரே, நான் அல்ல நீர் வெளிப்பட வேண்டும் சுவாமி. என்னுடைய கிரியை அல்ல ராஜா, உம்முடைய கிரியை இந்த நாளிலே வெளிப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வசனத்தின் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து அன்பின் தேவனே நீரே எங்களுக்கு போதித்தரலும் ராஜா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வசனத்தின்படியாக சுவாமி நீர் எங்களுக்கு சொல்லும் சுவாமி. அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் ராஜா. இதை நம்முடைய கருத்தருகிறேன், இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே வேதத்திலே ஏசாயா 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. கடந்த நாட்களிலே நான் மிகுந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் ஒரு காரியத்தை நோக்கி பிரயாசப்பட்டு அது என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு அந்த காரியத்தை நான் வெற்றி சிறக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ளாக வந்த பிற்பாடு மனிதர்கள் என்னை சூழ்ந்து அந்த காரியத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நானும் என்னுடைய அருமையான 2 மகளும் குளோரிந்த ஆலயத்திலே சென்று முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதோம். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுத போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 14வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனம் என்னை தேற்றியது. நன்றாக பாருங்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும், நான் துக்கமா இருந்தேன். இந்த துக்கத்தை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துக்கம். இந்த நாளிலே ஒருவேளை இந்த வசனத்தை நாம் தியானிக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க துக்கத்தை காணுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகம் உங்கள் துக்கத்தை கண்டும் காணாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை காண்கிற தேவன். காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அதை கண்டு மனதுருகி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, துக்கம் எப்படி நம்மை ஆட்கொள்ளுகிறது? ஒருவேளை துக்கத்திற்கு காரண கர்த்தாவே நாமத்தான் இருக்கிறோம். அநேக நேரத்திலே நான் யோசிக்கும் பொழுது ஒருவேளை மற்றவர்களை நான் பழி போடுவதை நான் விரும்பவில்லை. ஒருவேளை துக்கத்திற்கு காரணம் நானாக கூட இருக்கலாம். என்னுடைய காரியங்கள், என்னுடைய செயல்பாடுகள், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நான் செய்ததின் விளைவு இந்த தாங்கொன்னா துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும், அது யார் மூலமாக உங்களுக்குள்ளாக வந்திருந்தாலும், ஒருவேளை அது உங்கள் மூலமாகவே அது வந்திருந்தாலும், இந்த நாளிலே தேவன் உங்களை ஆற்றி தேற்ற விரும்புகிறார். மேற்கொண்டு வாசியுங்கள். உன் தத்தளிச்சிருந்தேன். அந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நான் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த தத்தளிப்பை என்னால் உணர முடிந்தது. யாரும் என்னை தேற்றுவதற்கு என்னோடு இல்லை.
ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவித்திருப்போம். அது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். கடன், ஒருவேளை அநேக கடன்கள். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், என்னுடைய குடும்பத்திலே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது வியாபாரத்தினாலே. ஆனால் தேவன் அந்த தத்தளிப்பின் நேரத்திலும் எங்களை கண் நோக்கி பார்த்து எங்களுடைய துக்கத்தை ஆற்றி எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை வெளியே எடுத்தார். நிச்சயமாகவே இந்த நாளிலே நான் சாட்சியாக சொல்ல முடியும், எங்களுடைய குடும்பம் ஒருவேளை எங்களுடைய வீடு ஜப்தி பண்ணுவதற்காக இருந்த நேரத்திலும் தேவன் எங்களுடைய தத்தளிப்பை பார்த்து இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து இன்று அதே வீட்டிலே மகிமையாக ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேலை இல்லைங்க, எவ்வளவோ முயற்சி பண்றேன். இந்த நாளிலே ஒரு நபரை நான் சந்தித்தேன், அருமையான நபர், செல்வந்தர். அவர் சொன்ன ஒரு காரியம், இங்க பாருங்க, எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லை. நான் சர்ச்சுக்கு போயே பல வருஷம் ஆகுது. ஏனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் எனக்கு என்னங்க பண்ணிட்டாரு, என்னுடைய தத்தளிப்பு அப்படிதானே இருக்கு, என்னுடைய துக்கம் அப்படிதானே இருக்கு, இதுல எனக்கு ஒரு விடுதலை இல்லையே. என்னை சுற்றி இருக்கவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நான் எங்கெங்க ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்பிக்கையை இழந்திருப்பீர்கள் என்றால் தேவன் இந்த நாளிலே இந்த வசனத்தை உங்களுக்கு தான் கொடுக்கிறார். தத்தளித்து கொண்டிருக்கின்ற உங்களை கரம் பிடித்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க தேவன் ஆவலாக இருக்கிறார். அடுத்த காரியத்தை பாருங்கள். நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த வசனத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது, எனக்கு இதை இன்னும் நீங்க புரிய வைங்க, இது எப்படி ஆகும், இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 1வது 2வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி இந்த இடத்துல நாம பார்க்க முடிகிறது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த அன்னாள் அவருடைய கணவனிடம் போய் அழுதிருக்கலாம், அவருடைய குடும்பத்தாரோடு சென்று அதை சொல்லியிருக்கலாம், தன்னுடைய சிநேகிதிகளோடு இதை பகிர்ந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு தெரியும், ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு சமூகம். அந்த இடத்துல போய் அவ கதறாள், மனம் கசந்து அழுகிறாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சில காரியங்களை நீங்க பாருங்க. நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பார்வை நம் மேல் வித்தியாசமான காரியங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்லவர்களாகவே இருக்கலாம், நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அது உலகம் வேறு விதமாக அதை மாற்றி சொல்லும். ஆம் பிரியமானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவித்திருக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான பொய்யான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் ஆண்டவரே சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல பாருங்க. ஒரு பெண் என்று தெரிந்தும் அவளை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்கள், நீ குடித்து வெறுத்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. அவ குத்தப்பட்டவளாய் அவ சொல்றா. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா.
ஒருவேளை இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை ஊற்று. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாங்க, உலகமே உங்களை பாவின்னு சொல்லலாம், நீ இதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட போறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று, அவருடைய சன்னதியிலே சென்று உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மனதுருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். எவ்வளவுதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அவரால் நம்மளை என்ன பண்ண முடியல, தண்டிக்க முடியல. பிரியமானவர்களே, மனதுருக்கம் உள்ள தேவன். நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நமக்கு இப்பொழுது மன்னிப்பு உடனடியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம இப்படியே நம்ம கிறிஸ்டியன்ஸ் இப்படியே ஏதாவது காரணத்தை சொல்லி கொண்டு நம்ம கடந்து செல்ல முடியாது. தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசுவார் என்றால், உங்களுடைய பாவங்களை உணர்த்துவார் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் பாவத்தை மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, எப்படி ஒரு அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து மனம் கசந்து அழுது அதை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றினாலோ, நீங்களும் அதை பண்ணுங்க. இந்த நாளிலே தேவன் உங்களுக்காக ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடிய வசனம், உங்களை இளைப்பாற பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் அப்படின்னா என்னது? அதுக்கு கரெக்டான அர்த்தம் என்ன சொல்லலாம்? சங்கீதம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஸ்டில் வாட்டர்ஸ் 23வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டில் வாட்டர்ஸ். அதே மாதிரி சங்கீதம் 1வது அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமா இருக்கும் பொழுது ஒரு செழிப்பான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வதை நாம் அறிகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை தர விரும்புகிறார். மனிதன் எப்பொழுதும் மீதியானதையே தருவான், ஆனால் ஆண்டவர் மீதியாக நீங்கள் எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜீவனுள்ள தேவனை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய அடிமைத்தனங்கள், உங்களுடைய தத்தளிப்பு எல்லாவற்றையும் ஊற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த உலகத்துல நம்ம அதிகபட்சமா நம்ம சாதிச்சு நம்ம என்ன கொண்டு போக போறோம் அப்படின்னா, என்கிட்ட கேட்டீங்கன்னா நிம்மதி தாங்க வேணும். நிம்மதியா இருக்கணும் தம்பி, நிம்மதியா சாப்பிடணும் தம்பி, நிம்மதியா என் குழந்தைங்களோட இருக்கணும் தம்பி, நிம்மதியா ஒரு வீட்டுல நான் இருக்கணும் தம்பிங்கிறது தான் உச்சகட்ட ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, அந்நாளை போன்று ஒருவேளை இந்த நாளிலே உலகம் உங்களை சுற்றி ஏளனம் செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே போகலாம். சில நேரங்கள்ல ஆண்டவரே உங்களை என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக பண்ணியிருப்பாரு. ஆனா நிச்சயமா ஒண்ணு சொல்றாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்க அழுதீங்கன்னா, உங்களுடைய இருதயத்துல மனம் கசந்து முழு மனதோடு ஆண்டவரை நீங்க தேடுனீங்கன்னா, நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் பூரித்தது, என்னுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. நான் இந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு சொல்லியிருப்பேன். இதோடைய ஆழத்தை, இதோடைய அந்த வசனத்தின் மூலமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாரிண்டால நான் போய் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்திலே எனக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், நான் எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு வசனத்தை மட்டும் தரல. இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. வசனத்தை என்னைக்கு அது நமக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம உள்வாங்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை
உடனடியாக ஆண்டவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தருவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சிந்தித்து பார்ப்போமா? வசனங்களை படிக்கிறோம், வேதத்தை திறக்கிறோம், தியானம் பண்றோம். ஆனா அந்த வசனம் நமக்குள்ளதுதான், இல்லை எனக்கு தான் அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம். நிச்சயமாகவே இதுவரை நீங்க அந்த வசனத்தை அப்படி நுனிப்புள் மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், ஒரு சீக்ரெட் ரெசிபி சொல்றேன். வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அதுல கையை வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் முழுமையா பெற்றுக்கிடணும், இதோடைய ஆசீர்வாதங்களை நான் முழுமையா பெற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்க. நீங்க அப்படி கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? இளைப்பாறுதலை தருவார். அதை உடனடியாக தருவாரு. அது ஒரு 10 வருஷம் கழிச்செல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உடனே தருவாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதங்களை, அதிசயங்களை ருசித்ததுனால நான் உங்க முன்னாடி தைரியமா சொல்றேன். நான் உங்க முன்னாடி சில ஏதோ ஒரு தொலைக்காட்சியில பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக மாய்மாலமாக கூறவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியங்களை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அதிகாலை ஜெபம் மிகவும் முக்கியம். அதிகாலையிலே ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். எப்படி ஒரு அன்னாள் ஒரு ஆகார் தத்தளிச்சுட்டு இருந்தால, ஆகார் அவளுக்கு பாலைவனத்துல தண்ணி இல்லை, அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இல்லை. அவளை வீட்டை விட்டு விரட்டுறாங்க. திக்கற்றவர்களாக இருக்கிறாள், திக்கற்றவளாக அவள் மாறுகிறாள். ஆனால் ஆண்டவர் அவளை கைவிடவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்த நபர்களே உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும், எதிர்பாராத விதமாக ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார், வல்லவராக இருக்கு. ஆனால் நம்ம இயேசப்பா ரொம்ப பொசசிவானவருங்க. நீங்க கேட்காம எதையுமே உங்களுக்கு தர மாட்டார். கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. ஆண்டவரே நான் செய்யணும்ப்பா அப்படிங்கிற அந்த உறுதி எடுத்துக்கிடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறாரு? கிரியை செய்ய போகிறார். இயேசு கிரியை செய்கிற ஊழியத்தின் சார்பாக நான் அதிகமாக விசுவாசிக்கிற காரியம், ஆண்டவர் கிரியை உன்னோடு கூட இருந்து நான் நடப்பிக்கக்கூடிய காரியங்கள், கிரியைகளை நீ காண்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வசனத்துக்காக மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை அன்னாளை போல, ஆகாரை போல, ஒருவேளை உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, ஏளனம் செய்யப்பட்டு, ஆகார் அவருடைய நிலைமையும் அப்படிதான், அன்னாளுடைய நிலைமையும் அப்படிதான், புறம்பே தள்ளப்படுகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை கரம் பற்றி இழுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு தருவாராக. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தேவைகள் அதிகம். நான் தேவைகள் அதிகம் சொன்ன உடனே மெட்டீரியலிஸ்டிக்கான காரியங்களுக்காக நான் உங்களிடம் சொல்லவில்லை. நான் நினைத்து முன்வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம். ஸோ அதை நடத்துறதுக்கு உங்களுடைய ஜெப உதவியும், உங்களுடைய என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு காரியமும் எனக்கு தேவை. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் நிச்சயமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். தனி ஒரு மனிதனுடைய ஜெபம்தான் இந்த உலகத்தை மாற்றும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு பாரத்தை கொடுத்திருப்பாரானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அநேக காரியங்களை தர வல்லவராக இருக்கிறார். உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான இரவு வேளையிலே ஏசாயா 14வது அதிகாரம் 3வது வசனத்தின் மூலமாக உன்னுடைய துக்கம், உன்னுடைய தத்தளிப்பு, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நீங்கள் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை ரசித்த, இதிலே நம்முடைய வசனங்களை தியானித்த, பாடல்களின் மூலமாக எங்களுடைய சகோதரர் டேவிட் அண்ணன், அருமையான பென்யனன் நம்முடைய சமூகத்தை அவர்கள் உயர்த்தும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கிரியை செய்தீரப்பா. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்திங்க. தெய்வன் தாமே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. விலையுடைய கருத்துகிறேன். ஏசம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.